ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான ஸ்நாக் வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு தேவையான அளவு மைதாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு மைதா எடுத்தாச்சு. இதில் தேவையான அளவு சால்ட் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். அட் லாஸ்ட் எண்ணெயை ஊற்றி தட்டு போட்டு மூடி அப்படியே 2 மணி நேரத்துக்கு விட்டுறணும். இப்போது நம்ம மோமோஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு டொமேட்டோ சாஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை அதில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஜிஞ்சரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு அதுவும் குட்டியாக நறுக்கியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டு சாஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மோமோஸ் சாஸ் ரெடி. இப்போது ஒரு குக்கரில் பட்டாணி அப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டு விசில் வச்சு எடுத்துடுறேன். இப்போ இன்னொரு வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி அப்புறம் பூண்டு குட்டியாக நறுக்கண்டை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ப்ரௌனிஷாக வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். லைட்டாக வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் அப்புறம் சில்லி பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 செகண்ட்ஸ். அப்புறமா கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேரட் கொஞ்சம் ஆஃப் பாயில் ஆனோடனே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கும் அப்புறமா பட்டாணியும் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் அதை சிம் பண்ணி நல்லா கொஞ்சம் குக் பண்ண போகிறோம். அந்த மசாலா உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம அதை குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம மாவு எடுத்து திரட்ட போகிறோம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கிறேன். பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டினதுக்கப்புறமா அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மோமோஸ் சாஸ் இருக்குது இல்லையா, அதை நான் லைட்டாக ஒரு கோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃபிங்கை நம்ம அது உள்ளே வைக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அழகாக அந்த மோமோஸ் ஷேப்க்கு கொண்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா மோமோஸ் ஷேப் மாதிரி ஆகிடுச்சா. இதை நம்ம இட்லி குண்டானில் வேக வச்சு எடுக்க போகிறோம். வாங்க இப்போ இட்லி குண்டானில் வைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் மோமோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் இதை இட்லி குண்டானில் வைக்க போகிறேன். இட்லி குண்டானில் கரெக்டாக 10லேருந்து 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா யம்மியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாவ், செம்ம டேஸ்ட் அப்புறம் செம்ம யம்மியாக வந்திருக்கு. நல்லா குக்காகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.